சென்னை புரசைவாக்கத்தில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 8. மகளிருக்கான கோலப்போட்டி. பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் புரசைவாக்கம். உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம். புரசைவாக்கம் ஜிஆர்டி வழங்கும் கோலம் கொண்டாட்டம் சீசன் 8. வணக்கம், உங்கள் பேர்? புவனேஸ்வரி. நீங்கள்? குமுதவல்லி. என் பேர் ஜெயபாரதி. சரி, ஓகே. கோலம் வந்துட்டு எதுக்காக மார்கழி மாதத்தில் மட்டும் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. நீ ஐடியாஸ்? மார்கழி மாதத்தில் போட்டால் பனிக்கு போட்டால் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதாவது கோலம் குனிஞ்சு கிழிஞ்சு போடுறது அது நல்லது. சரி சரி, சூப்பர். நீங்கள் அதே தான் சொல்லக்கூடாது, வேறு தான் சொல்லணும். கோலம் போனால் மகாலட்சுமி வரும், நரம்புக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும் காலையில் ஏற்றா. வண்டிங்க வாங்க. என்ன அது சிரிப்பு கலக்குன்னு? இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியாது. மார்கழி மாதம் ஃபுல்லாக போடணும், அவ்வளோதான். மற்ற நாள்லாம் நான் போடுறது கிடையாது. மார்கழி மாதம் ஃபுல்லாக போடுவேன், அவ்வளோதான். நீங்கள் எப்படி சென்னையா இல்லை வேற ஊர்? நான் வேறு ஊர், எங்கே? சிவகங்கை மாவட்டம். ஓகே, சூப்பர். இப்போ அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே எப்படி இருக்குது கோலம்? நான் எங்கள் ஊர்லேயே நாங்கள் நல்லா போடுவோம். ஏன் அப்போ வந்து போட மாட்டேன்றீங்க? எந்திரிச்சா ஒத்துக்க மாட்டேங்குது, இது பண்ண மாட்டேங்குது. வழியில் அழிச்சிடுறாங்களே பாதி பேர். வேற எங்கள் ஊர்லன்னா அப்படியே வீட்டில் அப்படியே இருக்கும், எப்போ வேணாலும் ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பேச மாட்டீங்க அப்புறம். சரி சரி, ஓகே. எனிவே போதும். சரி, ஓகே, சூப்பர். எனிவே தேங்க்யூ ஸோ மச். புரசைவாக்கம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? ஓகே, டன். இப்போ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொன்பொங்கல்னு ஒரு புது ஆஃபர் போட்டிருக்காங்களாம்மா. டிஸ்கவுண்ட் 80%. ஓகேங்களா? அது சேதாரத்துக்கு 80% டிஸ்கவுண்ட். ஆமாம். ஓகே, மறக்காம ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். புரசைவாக்கம் ஜிஆர்டி வழங்கும் என் ஃபேமிலிக்கான பரிசு. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம். நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ. புரசைவாக்கம் ஜிஆர்டி வழங்கும் கோலம் கொண்டாட்டம் சீசன் 8. வணக்கம், உங்கள் பேர்? என்ன பேர்? பேர் சுகுணா. ஏன் யோசிக்கிறீங்க? வெக்கப்படுவாங்க. கலா, மத்மினி, பாரதி. சரி, ஓகே. எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நியூ இயர்லாம்? நல்லா மழையோடி வரவேற்பு. மழையோட வரவேற்பு சூப்பராக இருந்துச்சா? சரி, பொங்கல் ப்ரிப்பரேஷன்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் போகுது. நல்லா போயிட்டு இருக்கு. என்ன நல்லா பண்ணியிருக்கீங்க இப்போ? வீடெல்லாம் சுத்தம் பண்ணியிருக்கோம். ஹெவி டாஸ்கா? அதுதானே மெயின். பொங்கல்லாம் கொஞ்சம் ஹெவி டாஸ்க் தான். நாளைக்கு நல்லா சுத்தமாக பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக. சரி சரி, ஓகே, சூப்பர் மேம். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு கோலம் வந்துட்டு எதுக்காக மேம் போடுறாங்க? அதாவது பொதுவாக அந்த மார்கழி மாதத்துல ஏன் போடுறாங்க? ஆரோக்கியம், நமக்கும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. மைண்டு மற்ற நேரத்தில் அந்த மைண்ட் ஆரோக்கியம் வேணாமா? அதுக்கு தான். ஆனால் பொழுதுல எந்திரிச்சு போட்டால் எல்லாத்துக்கும் நல்லதுன்னு. உடல் ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே டெய்லியே தான் நாங்கள் போடுறோம். லட்சுமி வரும். அது எப்படி ரோட்ல போட்டா வீட்டுல நல்லா இருக்கும்? ஆமாம், வீட்டுக்குள்ளே பார்த்தா லட்சுமி. கரெக்டான கேள்வி. அழகு. நீங்க முன்னாடி வாங்க, பேசவும் மாட்டேங்க. கோலத்தை பத்தி ஓரிரு வார்த்தைகள். எனக்கு தெரியவே தெரியாது. சரி, அழகா இருக்கு, அவ்வளோதான். சரி, ஓகே. நீங்க எத்தனை வருஷமா கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? நான் கோலமே போட மாட்டேன். கோலமே போட மாட்டீங்களா? சேம் கேட்டகிரியா நம்பலாம். சரி சரி, ஓகே, சூப்பர்மா. முன்ன விட கோலம் இப்போ அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? நிறைய இருக்கு, எல்லாரும் போடுறாங்க. நிறைய இருக்கு. காம்படிஷன் வந்ததுலேருந்து அதிகமாக வர்றதுனால ஜிஆர்டிலேருந்து வர்றாங்க நிறைய. இப்போ இந்த வருஷம் தெரியாதவங்கலாம் கற்றுக்கிட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்க, சின்ன குழந்தையிலேருந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கோலம் இப்போ புரிஞ்சிருச்சு. நம்ம வேற, நான் எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். அதனால
ஆரோக்கியத்துக்கு நல்லது, மனசு நிலைமைக்கு நல்லது, அது எல்லாத்துக்குமே நல்லதுன்னு பிள்ளைங்க அழகழகாக வரைகிறாங்க டிராயிங்லாம். சூப்பர், ரொம்ப நைஸ்மா இந்த பதிவு எங்களுக்கு கொடுத்ததுக்கு. அப்போ தான் எங்களுக்கு சேலரிலாம் போடுவாங்க இந்த மாதிரி வேலை செய்யறதுனால. இனியே தேங்க்யூ ஸோ மச், சூப்பராக பேசுனீங்க. பொஷாகம் ஜிஆர்டி எல்லாருமே வந்திருக்கீங்களா? இப்போ இன்னும் புது புது கலெக்ஷன் இருக்கா, மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. ஓகே, பொன்பொங்கல்னு ஒரு புது ஆஃபர் வர போயிட்டு இருக்காங்களாமா. பணம் தான் இல்லையா, மனம் இருந்தால் போதும்மா. ஜிஆர்டி வந்து மனம் இருந்தால் போதும். முடியல, 1 லட்ச ரூபா விற்றா அவ்வளோதான், கம்மி பண்ணிருவாங்க கூடிய சீக்கிரம். ஏனே எப்போ கம்மி பண்ணுறது? இந்த பதிவுலாம் அவங்க போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம். நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ. எதிர்பாரா நேரத்தில் ஒயர் விட்டுருக்கோம். பொருஷோகம் ஜிஆர்டி வழங்கும் கோலம் கொண்டாட்டம் சீசன் 8. வணக்கம், உங்கள் பேர்? மீனாட்சி. வினோத்குமாரி. கலாவதி. ஓகே, எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வருஷம்? இந்த வருஷம் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் ஆயிருக்கு. பொங்கல் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னும் 2 நாள், நாளைக்கு பொங்கலா? நாளைக்கு பொங்கல் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியாக போயிட்டு இருக்கு. எல்லாமே முடிச்சிட்டிங்களா ப்ரிப்பரேஷன்லாம்? முடிஞ்சாச்சு. ரெடியாக இருக்கீங்க அப்போ பொங்கலுக்கு? சரி, ஓகே ஃபைன். கம்மிங் டு த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்தில் பொதுவாக ஏன் கோலம் போடுறாங்க? மார்கழி மாதம் 30 நாளும் ரொம்ப உகந்த நாள் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது ஆன்மீகப்படி சொல்லணுன்னா வந்துட்டு அந்த 3 o'clock விடியங்காலையில் நம்ம எழுந்துக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது சயின்ஸ் படி அப்படின்னு சொல்லுவாங்க. குளிர் ஜாஸ்தியாக இருக்குமே, உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னா? அது அந்த டைமில் நம்ம மட்டும் இல்லை, நம்மளோட எல்லா தேவர்களும் எல்லா கடவுளும் அந்த 3 மணிக்கு எழுந்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் எல்லா கோவிலுமே ஆக்சுவலாக 6 மணி 7 மணிக்கு கோவில் போகிறது கிடையாது. ஆக்சுவலாக 5 மணி சூரிய உதயத்துக்குள்ளவே கோவிலுக்கு போயிடுவாங்க. ஸோ நம்மளோட எல்லா கடவுளுமே வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அந்த வருஷத்தில் 12 மாதத்தில் கிடைக்கிற அந்த ஃபுல் எனர்ஜி வந்து இந்த 1 மந்த்லேயே நம்ம கெயின் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எழுந்து மார்கழி மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு குளிருமே தெரியாது. இன்கேஸ் சொல்லப்போனால் சுடு தண்ணி கூட தேவையில்லை. சொல்லப்போனால் இப்போ கார்த்திகை மாதம் கூட பாருங்கள், கார்த்திகை மாதம் மாலை போட்டு மார்கழி முடிஞ்சு ஆக்சுவலாக வந்துட்டு பொங்கல் லாஸ்ட்டு ஜோதி பார்க்குற வரைக்கும் மாலை போட்டிருப்பாங்க. அவங்க காலையிலையும் குளிப்பாங்க, சாயந்தரமும் குளிப்பாங்க. ஒன்ஸ் நம்ம அது பழகிட்டோன்னா நமக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து மார்கழி மாதம் 30 நாளுமே உகந்த நாள். அதாவது கீதையில் கூட சொல்லுவாங்க, நான் மாதத்தில் வந்து கண்ணன் வந்து என்ன சொல்லுவார்னா, மார்கழியில் வந்து நான் வந்துட்டு இதுவாக இருப்பேன் அப்படின்னு அவரே சொல்லுவார். ஆக்சுவலாக வந்துட்டு இவங்க ஸ்டார்டிங் என்ன சொன்னாங்கன்னா, படிச்சுட்டு வந்துடுவா அப்படின்லாம் கேட்டீங்க. இன்னும் படிச்சிருந்தா எவ்வளோ நேரம் பேசியிருந்துருப்பீங்க. சூப்பராக பேசுறீங்க, நல்ல ஒரு கிளாஸ் மாதிரி இருந்துச்சு. நான் மார்கழியில் வந்துட்டு நான் மாதவன் அப்படின்றது சொல்லுவார். அதை இன்னொரு ப்ராபப்னு சொல்லுவாங்க, மார்கழியில் பூக்கிற எல்லா பூவுமே வந்து பெருமாளுக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க. எல்லா பூவுமே எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவர் ஆசைப்படுவார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மார்கழி ஆண்டாள் வந்து 30 நாளுமே அவங்க நோன்பு இருந்து பெருமாளை போய் அடைவாங்க. ஸோ அதனால டீச்சரா மேம்? ஆமாங்க. எப்படி கண்டுபிடிச்சோம் பத்தியா? அந்த 30 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ பெரிய நாள். 30 நாளும் அவங்க வந்துட்டு 30 பாவை எழுதுவாங்க. அந்த 30 பாவையுமே ரொம்ப நல்லது, உகந்தது, வாழ்க்கையில் தேவையா. அதாவது நம்ம 4000 திவ்ய பிரபந்தம் படிக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மார்கழி மாதத்தோட 30 திருப்பாவை படித்தாவே 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்கிற எல்லாமே அது ஈக்குவலாக நமக்கு கிடைச்சிரும். அப்படி அந்த 30மே படிக்க முடியாதவங்க மார்கழி கடைசி 2 பாட்டு படித்தாவே 30 படித்ததுக்கு சமம். ஸோ கடவுள் பாருங்கள் எப்படிலாம் நமக்கு ஆப்ஷன் தராரு. இது இல்லைனா இது இல்லைனா இப்படி வா, 30 முடியலையா, லாஸ்ட் 2 படித்தா 30 படித்ததுக்கு சமம் அப்படின்னு. ஜஸ்ட் பாஸ் ஆச்சு ஆகிடுவேன் அப்படின்னு. சரி, ஓகே. நீங்கள் கோலத்தை பற்றி எதனா ஒரு வார்த்தை? காலையில் இருந்து கோலம் போட்டால் ஒரு எக்ஸசைஸ் மெத்தீரியல் நம்மளுக்கு நல்லா இருக்கும். எப்போ தேவையில்லை அப்போ நம்ம தேவையில்லை. சரி, ஓகே, சூப்பர். அதே மாதிரி நீங்களும் எதனா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு தான் இங்கேருந்து போகணும். சரி, ஓகே. ஈஸி கொஸ்டின். முன்னே இருக்க ஜென்ரேஷனுக்கும் அதாவது நீங்கள் இருக்க ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் கோலம் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க.
ஆனால் முன்னே இருக்கிறவங்களும் இன்னும் அது இப்போ இருக்கிறவங்களும் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. நம்ம சொன்னதில்லை, அவங்க கோலம் போடுறதோ ஏதோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க, சூப்பராக பண்ணுறாங்கல்ல கோலம் போடுறாங்க. வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கிறாங்க இந்த கோலம் அப்படி. அது கரெக்டு தான். ஓகேம்மா, சூப்பர். எனிவே தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே சூப்பராக பேசுனீங்க. எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் அண்ட் பொஷாக்கி பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி மேம். ஆக்சுவலாக பொஷாக்கம் ஜிஆர்டி தான் இந்த கண்டக்ட் பண்ணுறாங்க. வாழ்த்துக்கள். ஓகே. யா, இப்போ அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு அழகான பரிசு வச்சுட்டு இருக்காங்க. மறக்காம அவங்க வந்துட்டு ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? நிறைய கலெக்ஷன் இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோ. சென்னை புரசைவாக்கத்தில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 8 மகளிருக்கான கோலப்போட்டி. பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் புரசைவாக்கம்.